வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியால இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன சமூகத்தை பத்தி. ஆனா அவங்களோட தாக்கம் அது ரொம்ப ரொம்ப பெருசு. வாங்க, பார்சிகளோட இந்த ஆச்சரியமான கதைக்குள்ள போகலாம். ஒரு ராக் ஸ்டார், ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட், அப்புறம் இந்தியாவோட அணுசக்தி திட்டம். இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே ஒரு விஷயம், பார்சி சமூகம். ரொம்ப பழமையான ஒரு சமூகம். அவங்களோட வரலாறு நம்மள அப்படியே அசர வைக்கும். சரி, வாங்க இந்த அசாதாரணமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த கதை எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? ஒரு ரொம்பவே கலர்ஃபுல்லான கொண்டாட்டத்திலிருந்து தான். அந்த கொண்டாட்டத்தோட பேரு நவ்ரோஸ், அதாவது பார்சிகளோட புத்தாண்டு. நவ்ரோஸ் அப்படின்னா புதிய நாள்னு அர்த்தம். ஒரு புது தொடக்கத்தோட அடையாளம். பொதுவா நவ்ரோஸ் உலகமெல்லாம் வசந்த காலத்துல தான் கொண்டாடப்படும். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்தியால இருக்கிற பார்சிகள் மட்டும் அத ஆகஸ்ட் மாசம் கொண்டாடுறாங்க. ஏன் அப்படி? ஏன்னா அந்த தேதி அவங்களோட ஒரு தனித்துவமான வரலாற்று பயணத்தோட ஒரு நினைவு சின்னமா இருக்கு. இந்த மதம் பல நூறு வருஷங்களா ஒரு பெரிய பெர்ஷிய பேரரசோட அதிகாரப்பூர்வ மதமா இருந்துச்சு. ஆனா 7ஆம் நூற்றாண்டுல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ஒரு பெரிய மாற்றம் அவங்கள சொந்த நாட்டை விட்டே வெளியேறி ஒரு புது வீட்டை தேடி போகபடி கட்டாயப்படுத்துச்சு. அப்படியே பெர்ஷியாவை விட்டு வெளியேறின அவங்க பயணம் எங்க போய் முடிஞ்சுது? அவங்க எப்படி இந்தியாவோட கடற்கரைக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களே, ஒரு பேரரசோட மதமா ஆரம்பிச்சு பல ஆயிரம் வருஷ பயணம். 7ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்ட மாற்றத்தால உயிர் பிழைக்கிறதுக்காக போராடி கடைசியா 10ஆம் நூற்றாண்டுல தான் குஜராத் கடற்கரைக்கு வந்து சேர்றாங்க. இது வெறும் இடப்பெயர்ச்சி மட்டும் இல்லைங்க, ஒரு நாகரிகத்தோட உயிர்வாழ்வுக்கான போராட்டம். அவங்க இந்தியாக்கு வந்ததும் அங்கிருந்த மன்னர்கிட்ட கொடுத்த வாக்குறுதி தான் இது. பாலில் சர்க்கரை மாதிரி நாங்க உங்க சமூகத்தோட கலந்து அதை இன்னும் இனிமையாக்குவோம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி இந்தியால பார்சிகளோட அடையாளம் என்னங்கிறத அப்படியே தெளிவா சொல்லிருது. தங்களோட தனித்தன்மையை இறக்காம இந்த நாட்டையும் வளப்படுத்துறது. சரி, 1000 வருஷத்துக்கும் மேல அவங்களோட அந்த தனித்துவமான கலாச்சாரத்தை அவங்க எப்படி காப்பாத்திட்டு வந்தாங்க? அதுக்கான பதில் 4 விஷயங்கள்ல அடங்கியிருக்கு. பார்சிகள் இத 4F அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா நவ்ரோஸ் மாதிரியான கொண்டாட்டங்கள்ல இந்த 4 விஷயங்களும் அவங்க வாழ்க்கையோட மையமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த 4 எஃப்கள் என்னென்ன? அதுதான் நெருப்பு, நறுமணம், உணவு, அப்புறம் நட்பு. முதல்ல தூய்மையோட சின்னமா இருக்கிற நெருப்பு கோவிலுக்கு போறது. அடுத்து வீடுகளை பூக்களாலையும் நறுமண புகையாலையும் அலங்கரிக்கிறது. 3ஆவதா அருமையான பார்சி உணவுகளை செஞ்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது. கடைசியா குடும்பம், நண்பர்கள்னு எல்லாரும் ஒன்னா கூடி உறவுகளை பலப்படுத்துறது. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த பழக்க வழக்கங்கள் தான் அவங்க கலாச்சாரத்தோட அஸ்திவாரம். பார்சிகளை பத்தி பேசிட்டு அவங்களோட சாப்பாட்டை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. அவங்களோட சமையல் பெர்ஷியன் மற்றும் குஜராத்தி சுவைகளோட ஒரு அற்புதமான கலவைன்னு சொல்லலாம். இந்த பத்ராணி, மச்சி மாதிரியான உணவுகள் எல்லாம் அவங்களோட தனித்துவமான அடையாளத்துக்கு ஒரு சுவையான சாட்சி. சமூகத்தை இனிமையாக்குவோன்னு அவங்க கொடுத்த வாக்குறுதிய அவங்க உண்மையாவே நிறைவேத்திட்டாங்க. இந்த சின்னஞ்சிறிய சமூகம் தங்களோட புதிய தாய்நாட்டுல ஏற்படுத்தின தாக்கம் அது சும்மா இல்ல, ஒரு மிகப்பெரிய தாக்கம். பாருங்களேன், மகாத்மா காந்தியே அவங்களோட பங்களிப்பை பாராட்டியிருக்காரு. அறப்பணிலையும் மனிதநேயத்திலையும் அவங்களுக்கு நிகர் அவங்கதான் சொல்லியிருக்காரு. தேசத்தை உருவாக்குறதுல அவங்களோட பங்கு அந்த அளவுக்கு ஆழமா இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, டாடா, கோத்ரேஜ், வாடியா மாதிரியான குடும்பங்கள்லாம் இந்திய தொழில்துறையோட சிற்பிகளா மாறினாங்க. அவங்க வெறும் தொழிற்சாலைகளை மட்டும் கட்டல, கல்வி, சுகாதாரம் மூலமா சமுதாயத்துக்கு திரும்ப கொடுக்கற ஒரு புதுவிதமான பிசினஸ் மாடலையே உருவாக்கினாங்க. அறிவியல் துறையிலையும் அவங்களோட முத்திரை ரொம்ப ஆழமானது. உதாரணத்துக்கு, இந்தியாவோட அணுசக்தி திட்டத்தோட தந்தைன்னு சொல்ற டாக்டர் ஹோமி ஜே பாபா, இவர்தான் இந்தியாவோட தொழில்நுட்ப எதிர்காலத்துக்கே அடித்தளம் போட்டவர். தொழில் அறிவியல்னு மட்டும் இல்ல, கலைத்துறையிலையும் அவங்களோட தாக்கம் உலக அளவு எட்டிருச்சு. குவீன் பேண்டோட ராக் லெஜெண்ட் ஃப்ரெடி மர்க்யூரியிலேருந்து கிளாசிக்கல் மியூசிக் கண்டக்டர் ஜுபின் மேத்தா வரைக்கும் பார்சிகள் உலக அரங்குகள்ல தங்களோட முத்திரைய பதிச்சாங்க. ஆனா இவ்ளோ நம்ப முடியாத ஒரு பாரம்பரியம் இருந்தும் பார்சி சமூகம் இன்னைக்கு ஒரு பெரிய சவாலை சந்திச்சிட்டு இருக்கு. அதுவும் ஒரு இருத்தலியல் சவால். இந்த நம்பரை பாருங்க, 69601. இது 2001 சென்சஸ் படி இந்தியால இருந்த மொத்த பார்சிகளோட எண்ணிக்கை. ஆமாங்க, 70,000க்கும் குறைவு.
பிரச்சனை என்னன்னா இந்த எண்ணிக்கை ரொம்ப வேகமா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் சுமார் 9% வீழ்ச்சி. இதுக்கு காரணம் தாமதமா நடக்கிற கல்யாணம், குறைவான குழந்தை பிறப்பு விகிதம், அப்புறம் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்றது. இந்த மக்கள் தொகை நெருக்கடியோடு சேர்த்து அவங்களோட பழங்கால மரபுகளும் இப்ப இருக்கிற நவீன உலகத்தோட மோதுது. உதாரணமா, அவங்களோட டவர் ஆஃப் சைலன்ஸ்ல நடக்கிற இறுதிச் சடங்கு முறை பிணந்தின்னி கழுகுகளை நம்பி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நகரமயமாக்கல் காரணமா கழுகுகளோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இது அவங்களோட ஆயிரக்கணக்கான வருஷ பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய சவாலா மாறியிருக்கு. சோ இதுதான் இன்னைக்கு பார்சி சமூகம் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நிச்சயமில்லாத ஒரு எதிர்காலத்தை சந்திக்கும்போது 3500 வருஷ பழமையான பாரம்பரியத்தை எப்படி காப்பாத்துறது? பாரம்பரியத்தை காப்பாத்துறதா இல்ல உயிர் வாழறதுக்காக தங்கள மாத்திக்கிறதா? பாலில் சக்கரை போல இந்த நாட்டை இனிமையாக்கிய இந்த சமூகத்தோட எதிர்காலம் என்ன ஆகும்?